விடியல் எங்கே என்ற தலைப்பில் திமுகவின் நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகள் குறித்து அன்புமணி ராமதாஸ் பட்டியலிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நீலகிரி, கொடைக்கானல் உள்ளிட்ட மலை நகரங்களில் பல்நோக்கு மருத்துவமனைகள் அமைக்கப்படும் என்ற வாக்குறுதியும், சர்க்கரை நோய், இரத்த அழுத்தம் உள்ளவர்களுக்கு சிகிச்சை அளிக்க அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் தனிப்பிரிவு தொடங்கப்படும் என்ற வாக்குறுதியும் நிறைவேற்றப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. விரிவுபடுத்தப்பட்ட சென்னை பெருநகரில் தாம்பரம், சோழிங்கநல்லூர், மதுரவாயல் ஆகிய 3 இடங்களில் நவீன வசதிகளுடன் கூடிய புதிய அரசு மருத்துவமனைகள் கட்டப்படும் என்ற வாக்குறுதியும், மாவட்டங்களில் உள்ள அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனைகள் அனைத்திலும் இருதய அறுவை சிகிச்சை வசதிகள் செய்து தரப்படும் என்ற வாக்குறுதியும் நிறைவேற்றப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு அரசு மருத்துவமனைகளில் உள்ள காலி பணியிடங்கள் உடனடியாக நிரப்புவதோடு, ஒப்பந்த நியமன முறையில் தற்போது பணியாற்றும் மருத்துவர்களும், செவிலியர்களும் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என்ற வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மருத்துவம் சார்ந்த பணியாளர்களின் தேவை வெளிநாடுகளிலும், நம் நாட்டிலும் அதிகரித்து வருவதால், இதற்குரிய மருத்துவம் சார்ந்த சான்றிதழ், பட்டய படிப்பிற்கான கல்வி மையங்கள் தொடங்கப்படும் என்ற வாக்குறுதியும், தமிழ்நாட்டில் தற்போது தடுப்பூசி மற்றும் மருந்து வழங்கும் திட்டத்தின் கீழ் 56% குழந்தைகளே பயன்பெற்று வருகின்றனர் என்றும், திமுக ஆட்சி அமைந்தவுடன் 100% குழந்தைகளுக்கு தடுப்பூசியும், மருந்தும் கிடைக்கத்தக்க வகையில் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்ற வாக்குறுதியும் நிறைவேற்றவில்லை என அன்புமணி தெரிவித்துள்ளார். இத்தோடு முறையான பட்டம் பெற்று பணியாற்றி வரும் ஆயுர்வேதம், சித்தா, ஹோமியோபதி, அக்குபஞ்சர், யுனானி மருத்துவர்களுக்கு உரிய அரசு அங்கீகாரம் வழங்கப்படும் என்ற வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லை என சுட்டிக்காட்டியுள்ளார். மாவட்டங்கள் தோறும் மறுவாழ்வு மையங்கள் அமைக்கப்பட்டு மது பழக்கத்திற்கு ஆளானவர்கள் உரிய மனநல சிகிச்சை அளிக்கப்படும் என்ற வாக்குறுதியும் திமுக அரசு நிறைவேற்றவில்லை என தெரிவித்துள்ளது. சென்னை மாநகரில் ஓடுகின்ற ஆறுகளான அடையாறு, கூவம், பக்கிங்காம் கால்வாய், மாம்பலம் கால்வாய், கேப்டன் காட்டன் கால்வாய், ஓட்டேரி நல்லா, விராங்கல் ஓடை ஆகிய ஆறுகளில் கழிவுநீர் கலப்பதை தடுத்து சுத்திகரித்து, பின்னர் சுத்திகரிக்கப்பட்ட நீரை மேற்கண்ட ஆறுகளில் விடுவதன் மூலம் திடக்கழிவுகள் அகற்றப்பட்டு நீரோட்டம் அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற வாக்குறுதியையும் திமுக அரசு நிறைவேற்றவில்லை என அன்புமணி தெரிவித்துள்ளார்.